அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் டிஎம்கே ஐடி விங்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காரு. அது என்ன நியூஸ் அப்படின்னா, ஜெர்மனியில் தமிழக முதல்வருக்காக ஜெர்மன் வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு. அந்த உற்சாக வரவேற்புல டிஆர்பி ராஜா அவர்கள் முதல்ல பூங்கத்து கொடுத்து நின்றுட்டு இருக்காரு. முதல்வர் கூடவே விமானத்தில் பயணிச்சு அவர் பின் சீட்டிலேயே உட்காந்து அவருக்கு முன்னாடி இறங்கி போய் அங்க ரெடியா வச்சிருந்த பூச்செண்டை முதல்வருக்கு கொடுத்துட்டு ஜெர்மனியில் உற்சாக வரவேற்புன்னு இவரே எழுதியிருக்காரு. எதுக்குப்பா பூங்கத்து கொடுத்துறீங்க அப்படின்னு கேட்டா, அது அதை விட பெரிய காமெடி. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஒப்பந்தம் பண்ண போறோம், 3200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர போறோம், 6950 வேலைகள் உருவாக்க போறோம்னு சொல்லிட்டு ஜெர்மன் போனார்ல, அதுல 3 கம்பெனியோட ஒப்பந்தம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. அதுல முதல் கம்பெனி நார்பிரம்சேன்னு ஒரு கம்பெனி தலைவா, அந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னு சொன்னாரு. அந்த கம்பெனி யாருன்னு பார்த்தா, அந்த நிறுவனம் 1993ஆம் ஆண்டு முதல் இந்திய ரயில்வேவுக்கு சப்ளையரா இருக்கிறாங்க. இந்தியாவில் அந்த நிறுவனத்திற்கு ஆராய்ச்சி மையங்கள், அலுவலகங்கள் ஏகப்பட்டது கட்டி விட்டுருக்காங்க. 30 வருஷமா இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனத்திற்கு மக்கள் வரி பணத்தை வீணடிச்சு ஜெர்மன் போய் முதலீடு இருந்த ஒரே மகாபிரபு நம்ம முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்ல தலைவா, அவங்க சொன்ன 2வது கம்பெனி பேரு நார்டெக்ஸ். நார்டெக்ஸ் என்ற கம்பெனி 2015-16ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் போட்டு ஃபேக்டரியே கட்டி தொழில் செஞ்சுட்டு வராங்க. 2019ஆம் ஆண்டு 100க்கும் மேற்பட்ட வின் டர்பைன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெரிய மின் விசிறி, அது 3000 வாட்ஸ் திறன் கொண்ட மின் விசிறிகள் இந்திய அரசாங்கத்திற்கே அவங்க சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 2016 வந்த கம்பெனிக்கு மறுபடியும் ஒப்பந்தம் போட போயிருக்கிறாரு நம்ம முதல்வர் ஐயா. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஐயா. நான் இன்ஜினியரிங் படிச்ச காலத்தில் இப்படிதான் இண்டஸ்ட்ரியல் விசிட் போறேன், ஐவி போறேன்னு சொல்லிவிட்டு டூர் போயிடுவேன். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, புரியாதவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.